மூன்றாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜெயலலிதாவிற்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டு தெரிவித்து புதிய நீதிக் கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய நீதிக் கட்சியின் பொதுக்குழு அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் ஏ.சி. சண்முகம் தலைமையில் சென்னையில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும் வரவிருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து மற்றும் பாராட்டு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சரித்திர சாதனையாக இமாலய வெற்றியை பெற்று தமிழகத்தின் முதல்வராக மூணாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இப்பொதுக்குழு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. வாபு சிதம்பரனார் சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் நிறுவ வேண்டும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.